2021 ஒரு அபார்ஷன் பண்ணேன். அப்போ அவன் தான் அழைச்சிட்டு போய் பண்ணான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்போ மறுபடியும் ஒரு அபார்ஷன் பண்ணேன். நீ அபார்ஷன் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுனால தான் நான் அபார்ஷன் பண்ணேன். தாலியும் கட்டிட்டு இப்போ என் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறான். கரு கலைக்கிறதுக்கு சத்து மாத்திரைன்னு கொடுத்து என்னை ஏமாற்றிட்டான். நான் கரு கலைக்கிற மாத்திரைன்னு தெரியாமல் சத்து மாத்திரையை நான் போட்டுட்டேன். அவன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதனால் என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். 7 வருஷம் லவ் பண்ணி ஒரு பிள்ளையும் கொடுத்து அபார்ஷன் பண்ணி இப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். வினோத்ங்கிற பையனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்க அப்பா பேர் அழகர் சாமி, அவங்க அம்மா பேர் மல்லிகா. 7 வருஷமாக நாங்கள் பழகிருக்கோம். 7 வருஷமாக பழகிட்டு என்னை ஏமாத்திட்டாப்பல. 2021 ஒரு அபார்ஷன் பண்ணேன். அப்போ அவன் தான் அழைச்சிட்டு போய் பண்ணான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்போ மறுபடியும் ஒரு அபார்ஷன் பண்ணேன். அதுவும் அவன் தான் அழைச்சிட்டு போய் பண்ணான். அவன் என்ன சொன்னான், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அபார்ஷன் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுனால தான் நான் அபார்ஷன் பண்ணேன். இப்போ என்னை கல்யாணம் என் தாலியும் கட்டியிருக்கான். தாலியும் கட்டிட்டு இப்போ என் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறான். இன்னொரு பொண்ணு சத்து மாத்திரை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டான். கரு கலைக்கிறதுக்கு சத்து மாத்திரைன்னு கொடுத்து என்னை ஏமாற்றிட்டான். நான் கரு கலைக்கிற மாத்திரைன்னு தெரியாமல் சத்து மாத்திரையை நான் போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு இதுமாரி ஆயிட்டு. இப்போ என்னை ஏமாற்றிட்டான், என்னோட வாழ முடியாதுன்னு சொல்கிறான். நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். அவன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதனால் என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதனால அவன் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன். போலீஸுக்கு நான் போலீஸ்கிட்ட சொல்லி எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. 56 நாள் ஆகிட்டு அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. இன்றைக்கி பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன், இன்றைக்கி பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நியாயமே கிடைக்கல. அவங்க வீட்டை நான் உடைக்கவே இல்லை, கதவை திறந்துட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் அவங்க வீட்டை உடைச்சேன்னு சொல்லிட்டு என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் இங்கே வெளில தான் நின்னாங்க. 7 வருஷம் பேசணும்னா அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட பழக்கணும். கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் ஒரே ஒரு காரணம் சொன்னான், எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுது. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கல. அதுதான் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதேமாரி நம்பி என்னை ஏமாத்திட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். இதேமாரி 7 வருஷம் லவ் பண்ணி ஒரு பிள்ளையும் கொடுத்து அபார்ஷன் பண்ணி இப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானு. என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். சொல்லி எனக்கு தீர்வே கிடைக்கல. சேஷன் போய் எனக்கு தீர்வு கிடைக்கல. இங்கே எங்க அடிச்சு வரட்டுறாங்க, நான் எங்கன்னா போவேன். ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பேராயிட்டேன். இனிமேல் என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு நீதி கிடைக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மேடமும் ஒரு ரெஸ்பான்ஸுமே எடுக்கவே இல்லை. 56 நாள் ஆகுது. கூட்டி பேசுறேன் அவனா டிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கிறேங்கிறாங்க. உள்ள வச்சுட்டா எனக்கு என்னன்னு ஊர் உலகத்தை தெரிஞ்சுட்டு நீ யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என் வாழ்க்கை